வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழா ஏஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி கணித இலவச பயிற்சி வால்யூம் 2 கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25க்கு 25 எடுக்கணும்னு சொல்ற எளிய இலக்கு நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 7. இன்னைக்கு எந்த கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா 10/8/2019 அன்று நடந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் தேர்வில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் பகுப்பாய்வு செஞ்சு பார்க்க போறோம். நான் உங்கள் கார்த்திக். ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு தேர்வு நோக்கில் வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2710 என்ற பத்தடிமான எண்ணின் பிசிடி வடிவம் எனக்கு என்னன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ 2710 என்ற பத்தடிமான எண்ணின் பிசிடி வடிவம். ஓகே, பிசிடி வடிவம் ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ என்ன இருக்கு, 2 7 ஓகேவா? அப்போ 2 நான் எப்படி எழுதலாம், அதே மாதிரி 7 நான் எப்படி எழுதலாம் பார்க்கணும். ஓகேவா? இது 4 இலக்கங்கள் கொண்டதாக இருக்கு. அப்போ 2 நான் எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1 2 4 8. ஓகேவா? இது வந்து 4 டிஜிட். ஓகேவா? அப்போ 2 அப்படின்னா எதுக்கு நேரம் 1 போட்டால் 2 வரும் பார்க்கணும். ஓகேவா? அப்போ நான் இப்போ 1க்கு நேரம் 1 போட்டால் என்ன ஆயிரும், 1 தான் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 2க்கு நேரம் 1 போட்டா எனக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்ப 2 1 கூட்டினா 3 ஆயிருது. ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு தேவை இந்த கான்செப்ட் நல்லா யோசிச்சு 8421. ஓகேவா? அப்ப 8421 நமக்கு என்ன கேட்கறாங்க, 2 தான் கேட்கறாங்க. அப்ப எதுக்கு நேரம் 1 போட்டா 2 கிடைக்கும், 2க்கு நேரம் 1 போட்டாலே போதும் 2 கிடைச்சிடும். ஓகேவா? அப்ப மீதி உள்ளக்கு என்ன பண்ணா 0 போடணும். இப்ப அடுத்து என்ன இருக்கு, 7 இருக்கு. ஓகே, 7 எதுக்கு நேரம் 1 போடணும் பாருங்க. 7 வேணும் அப்படின்னா 4க்கு நேரம் 1, 2க்கு நேரம் 1, 1க்கு நேரம் 1. ஓகேவா? ஏன்னா அந்த 3மே கூட்டினா 7 வரும். அப்ப இந்த 3 நம்பருக்கு கீழேயும் ஒவ்வொன்றும் போடுங்க. 8 கிட்ட 0 போடுங்க. அப்ப 2 எனக்கு என்ன வருது, 0 0 1 0. 7 லெவல் வருது 0 1 1 வருது. ஓகேவா? அப்ப 27 இதோட பிசிடி வடிவம் எனக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா 0 0 1 0 0 1 1. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 16 18 மற்றும் 21 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி முறையே 3 5 8 தருகின்ற மிக சிறிய எண் எனக்கு என்னன்னு கேட்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப மிக சிறிய எண் கேட்டா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது மீச்சியமா கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். மிகப்பெரிய எண் கேட்டாங்கன்னா மீப்பேவா கண்டுபிடிப்போம், ஹச்சிசிஎம். மிக சிறிய எண் கேட்டாங்கன்னா மீச்சியமா கண்டுபிடிப்போம், அதாவது எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகே, எந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா இந்த நம்பருக்கு தான் நீ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மீதி வந்து லாஸ்டா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா 16 18 மற்றும் 21 ஆகியங்களை வகுக்கும் போது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர் தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, 16 18 21 இதைதான் அடிக்கணும். நான் 2ஆல் அடிப்போம், அடிச்சாலும் வரும். 8 2 16, 9 2 18, 21 அடிக்க முடியாது, அப்படியே அடிக்காச்சு. நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணலாம், 3ஆல் அடிக்கலாம். 3ஆல் அடிச்சாலும் வரும். 8 அடிக்க முடியாது, 3 9, 7 3 21. அடுத்து 8 3 7 இது அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், மொத்தமா பெருக்க வேண்டியதான். ஸோ பெருக்க எவ்வளோ வரும், 23 6, 6 × 8 வரும் 48, 48 இங்கிட்டு ஒரு 21. ஓகேவா? ஸோ மொத்தமா பெருக்கு. ஓகே, 48 3 பெருக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் 7 பெருக்கோட இந்த 3 நம்பருக்கு 48, இந்த 2 நம்பருக்குன்னா 21. அப்போ அது 2 மட்டும் பெருக்கு எவ்வளோ வரும், 8 இங்க 4 16 மீதி 1 9. அப்ப 8 இங்க 10 இங்க ஒரு எவ்வளவு வருது, 1008 எனக்கு வருது. இப்ப பாருங்க 16 18 21 அதுக்கான மீதி எவ்வளோ 3 5 8. ஓகேவா? இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேவா? முதல் நம்பருக்கான மீதி 3, ரெண்டாவது நம்பர் மீதி 5, மூணாவது நம்பர் மீதி எவ்வளோ 8. அப்போ ஒவ்வொன்றுக்குமே டிஃபரன்ஸ் பாருங்க எவ்வளோ வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் எவ்வளோ 13, செகண்டுக்கு எவ்வளோ 13, தேர்டுக்கு எவ்வளோ 13. ஓகேவா? ஸோ காமனாக என் டிஃபரன்ஸ் எவ்வளோ தான் கிடைக்குது, 13 தான் கிடைக்குது. அப்போ பொதுவான மீதி எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 13. அப்போ இந்த 13 என்ன பண்ணா கழிக்கணும். என்ன பண்ணும், கழிக்கணும். எதுல இருந்து கழிக்கணும், இந்த 1008 இருந்து 13 கழிக்கணும். ஸோ கழிச்சு எனக்கு எவ்வளோ வரும், 995. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி 995. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் மீதி கொடுத்து எல்சிஎம் அதாவது மிக சிறியன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்ச ஆன்சர் அப்படியே வச்சுக்கிட்டு
ஒவ்வொரு நம்பருக்கும் மீதி கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு மீதி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? எனக்கு பார்த்தா தெரியும். அனைத்திலும் 13 தான் வந்துச்சா, அப்ப அனைத்திலுமே 13 வந்துச்சுன்னா அந்த 13 கழிக்கணும். அப்ப 1008ல 13 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 995. நெக்ஸ்ட், வரிசையின் அடுத்த உறுப்பை காண்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு? டி, ஜி, கே, என், ஆர். ஓகேவா? ஸோ பாருங்க, டி அன்னைக்கு எவ்வளோ? 4, ஜினா 7, கேனா 11, என்னன்னா 14, ஆர்னா 18. ஸோ அடுத்து எனக்கு எந்த இது வருதுன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு எவ்வளோ கூடுது? 3, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 4. ஸோ அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க 3, 4, 3, 4. அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும்? 3 தான் கூடும். அப்போ 18ல 3 கூட்டம் எனக்கு எவ்வளோ? 21. அப்போ 21 அப்போ எனக்கு என்ன எழுத்து வரும்? யூ. 21 யூ வரும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ செகண்ட் எழுத பாருங்க. என்ன இருக்கு? எஃப். எஃப்னா எனக்கு என்னது? 6, ஜே அப்படின்னா 10, எம்னா 13, கியூனா 17, டீனா 20. அடுத்து எனக்கு என்ன வரும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளோ கூடுது? 4, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 3. ஸோ அப்போ அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும் பாருங்க. 4, 3, 4, 3. அப்போ அடுத்து எனக்கு எவ்வளோ கூடும்? 4 கூடும். அப்போ 4 கூட்டினா எவ்வளோ வரும்? 24. அப்போ 24 அப்படின்னா எனக்கு என்னது? எக்ஸ். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? யூஎக்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பர் தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா எந்த கொஸ்டினாலும் நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஏபிசிடி எழுதி அதுக்கப்புறம் நம்பர்ஸை போட்டு கண்டுபிடிக்கிறத விட இதை நீங்க தெரிஞ்சு வச்சிங்கன்னா நிறைய கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் இசட் சதவீதம் 25 எனவும் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு எனக்கு என்னன்னு கேட்கலாம். ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் செட் பண்ண பாருங்க. எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும். ஓகேவா? இது அப்படி எழுதலாமா? எக்ஸ் இன் அப்படின்னா பெருக்கல் ஒய் சதவீதம் எப்படி எழுதலாம்? ஒய் சதவீதம்னா கீழே 100 போட்டுக்கணும். இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 50. ஓகேவா? எக்ஸின் ஒய் சதவீதம் எனக்கு எவ்வளோ? 50. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒய் இன் இசட் சதவீதம் எவ்வளவா? 25. ஓகேவா? இப்போ ரெண்டையுமே என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, நீங்க 100 வச்சு அவங்க கொண்டு போயிடலாம். என்ன ஆகும்? எக்ஸ் இன்ட்டு ஒய் சீக்வல் எவ்வளோ வருது? 5000. ஸோ அதே மாதிரிங்க ஒய் இன்ட்டு இசட் சீக்வல் எவ்வளோ வருது? 2500. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்? இங்க ஒய்யோட மதிப்பு நான் அப்ளை பண்ணலாமா? அப்ப ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ஒய்யை அப்படியே வச்சுட்டு இசட் அந்த சைடு கொண்டு போய் என்ன ஆகும்? வகுத்துல மாறும். அப்ப ஒய் சீக்வல் 2500 பை இசட். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்? ஒய்க்கு மதிப்பு நான் அப்ளை பண்ண போறேன். ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 2500 பை இசட். எக்ஸ் இன்ட்டு ஒய் எனக்கு எவ்வளோ? 5000. ஓகே, இது அப்படிங்கிட்டு வாங்க. வந்தனாகும் எக்ஸ் இன்ட்டு ஒய் சீக்வல் எவ்வளோ? 5000மா? ஸோ அப்ப எக்ஸ் இன்ட்டு ஒய்யோட மதிப்பு எவ்வளோ? 2500 பை இசட் சீக்வல் எவ்வளோ? 5000. இப்போ அடிக்கலாம். 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 25 25, 2 25 50. அப்ப எக்ஸ் இசட் பெருக்கும். அப்ப என்ன ஆகும்? 2 இசட். அப்ப எக்ஸோட மதிப்பு எனக்கு என்ன வரும்? 2 இசட். ஸோ அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 12 எக்ஸ் மைனஸ் 1 கியூப் மற்றும் 15 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயரின் மீ போமா? மீ போமா அப்படி கேட்குறாங்க. ஸோ நம்பர்ஸும் இருக்கு, அடுக்கும் இருக்கு. அப்ப என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தனியாக ஆன்சர் கண்டுபிடிங்க. மீ போமன்னது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப 12 15 இதுக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அடுத்து எக்ஸ் மைனஸ் 1 கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இதுக்கு தனியாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இது கண்டுபிடிக்கலாம். எதால் அடிக்கலாத? 3ஆல் அடிச்சா 4, இங்க எவ்வளோ? 5. இதுக்கப்புறம் அடிக்க முடியாது, மொத்தம் பெருக்க வேண்டியதான். முன்னாங்க 12 15 எவ்வளோ வருது? 60. அப்போ இதுக்கான மதிப்பு எனக்கு எல்சிஎம் 60. ஓகேவா? ஸோ நீ 60 பார்த்தா 2 இடத்துல இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுக்கல் எப்படி சார் ஆன்சர் பண்றது அப்படின்னா, அடுக்கல் ஆன்சர் பண்றது ஈஸி. என்ன பண்ணலாம்? அனைத்துமே எடுத்துக்கணும். அதுல அடுக்கு பெரியதாக இருக்கணும். ஓகேவா? அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் 1 கியூப், இங்க எக்ஸ் மைனஸ் 1. இதுல எது எனக்கு பெருசு? எக்ஸ் மைனஸ் 1 கியூப் தான் பெருசு. அப்ப இது எழுதியாச்சுன்னா இதை எழுதக்கூடாது, முடிஞ்சு. ஏன்னா எக்ஸ் மைனஸ் 1 டேம் கம்பேர் பண்றோம்ல, அப்ப கம்பேர் பண்றது இதுதான் பெருசு அப்படின்னா அதை எழுதியாச்சு. அப்ப இது எழுதக்கூடாது, முடிஞ்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் அதை எழுதிக்கலாம். ஓகே, அப்ப ஆன்சர் அது 60
எக்ஸ் மைனஸ் ஒன் கியூப் எக்ஸ் பிளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ முடிஞ்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஒரு தொகைக்கான தனி வட்டியானது அத்தொகையின் 16/25 மடங்காக உள்ளது. மேலும் வட்டியானது கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி எனக்கு எவ்வளவு வரும் கேட்காங்க. ஓகேவா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஏன்னா வட்டி வீதமும் காலமும் சமமா, வட்டி வீதமும் காலமும் சமமா, தனி வட்டி எனக்கு எப்ப இருக்குமா, அந்த தொகையில 25 அது 16/25 மடங்கா இருக்கும் அப்படின்னா வட்டியானது எனக்கு என்ன வரும் கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா வட்டி வீதம், ஸோ வட்டி வீதம் கேட்டாலும் சரி, காலம் கேட்டாலும் சரி, ஏன்னா இரண்டுமே சமம் தானே, எனக்கு எது கேட்டாலும் சரி. எப்படி ஆன்சர் பண்ண போறேன்னா, நீங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அப்படி எழுதுங்க. 16/25. ஓகேவா. அதோட 100 பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணுங்க போதும். ஓகேங்களா. 100 பெருக்கிட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். இப்போ பாருங்க, 16 வெளியெடுத்தா 4, 100 வெளியெடுத்தா 10, 25 வெளியெடுத்தா 5, அப்போ ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, அப்ப 4 2 இருக்குன்னா 8%. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர். அது ஆப்ஷன் செகண்ட், 8%. நெக்ஸ்ட், ரூபாய் 30,000க்கு 7% ஆண்டுக்கு கிடைக்கும் தொகை கூட்டு வட்டி 4,347 என்றால் மொத்த ஆண்டு எனக்கு எவ்வளவு வரும். முக்கியவா. ஸோ வருஷத்துக்கு 7% வட்டி, அப்ப 30,000 அசலுக்கு எனக்கு எவ்வளவு கிடைக்குதா, 4,347 வட்டியே கிடைச்சுன்னா எனக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்கறாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 30,000 ரூபாய். அசல் மதிப்பு எவ்வளோ, 30,000 ரூபாய். வட்டி வீதம் எவ்வளோ, 7%. எனக்கு எத்தனை வருஷம் தெரியாது. எனக்கு வட்டி மூட்டை எவ்வளவு கிடைக்குது, 4,347. அப்ப அசல் 30,000 ரூபாய், வட்டி 4,347. அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளவு வரும், அசலையும் வட்டியும் கூட்டினாதான் மொத்த தொகை எவ்வளவு வரும், 34,347. ஓகேவா. அப்ப இந்த நம்பர் எனக்கு எந்த ஆண்டுல கிடைக்குதோ அதை எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 30,000 ரூபாய் இருக்கு. ஓகேவா. இப்ப 7% கண்டுபிடிப்போம். 30,000 7% எவ்வளவு வரும், 10% 3,000, 1% எவ்வளோ 300, 1% 300னா 7% எனக்கு எவ்வளோ வரும், 2,200. அப்ப 2,100 எவ்வளோ, 32,100 ரூபாய். இது முதல் ஆண்டு முடிவுல கிடைக்குது. ஓகேவா. நான் என்ன பண்ணுவேன், 34,347 எங்க வருதோ அதுக்கு நான் கண்டுபிடிப்பேன். இப்போ முதல் ஆண்டுல 32,100. அப்ப திரும்ப என்ன பண்ணும், இதுல 7% எவ்வளவு கண்டுபிடிக்கணும். இதுல 7% எவ்வளவு வரும், 1% 321. அப்ப 7% எவ்வளவு வரும், 4 7 14, மீதி 1, அப்ப 22. அப்ப 7 4 3 4 3. ஓகே. இது இரண்டாம் ஆண்டு முடிவுல கிடைக்கும். ஓகேவா. அப்ப இரண்டாம் ஆண்டு முடிவுல எவ்வளவு கிடைக்கும், 34,347 வருதா. அப்ப எத்தனை ஆண்டுகள் அமௌண்ட் கிடைக்குது, 2 ஆண்டுகள் எனக்கு கிடைக்குது. அவ்வளவுதான். ஸோ ஆன்சர் என்னது, 2 ஆண்டுகள். ஓகே. இது மாதிரி ஆண்டுகள் கேட்டானா இந்த மெத்தட் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதே மெத்தட் அனைத்துமே நான் பயன்படுத்துவோம். ஒவ்வொரு கொஸ்டின் மாறுது, அனைத்துக்குமே தான் பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோம். நெக்ஸ்ட், 69 55 26 13 5 என்ற வரிசையின் தவறான எண்ணை காண்க. ஓகேவா. இது ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு நம்பர் தவறா இருக்கு, அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ நிறைய மெத்தட் பயன்படுத்தணும். நம்ம டிஃபரன்ஸ் போட்டு பார்ப்போம், இல்லை பெருக்கி பார்ப்போம், வகுத்து பார்ப்போம். ஸோ இல்லைன்னா ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் பேஸ் பண்ணலாம் பார்ப்போம். ஓகேவா. ஸோ நிறைய கான்செப்ட் பார்ப்போம். பட் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கான்செப்ட். ஓகேவா. என்ன கான்செப்ட் கொடுத்தா பார்க்கலாமா. ஓகே. பாருங்க, இங்க என்ன சீரியஸ் கொடுக்குறாங்க, 69 55 26 13 5. ஓகே. அப்ப என்ன பண்ணா 69ல இருந்து 55 எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 69 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 6 × 9. ஓகேவா. இந்த இரண்டு இலக்கத்தை தனித்தனி 6 9 பெருக்கிட்டு 1 கூட்டுறான். ஓகே. பாருங்க, 6 9 பெருக்குனா 54, 1 கூட்டினா வருது 55 வருதா. திரும்ப அப்ப என்ன பண்ணும், 55 26 எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா. அப்ப அதே தான் இங்கே 5 5 பெருக்கிட்டு 1 கூட்டுறான். ஓகேவா. ஏன்னா 5 5 25, 1 கூட்டினா எவ்வளவு வருது, 26 வருது. ஓகேவா. 55 வருது, 26 வருது. ஓகே. 26ல 13 வருது பார்க்கலாமா. அப்ப 2 × 6 + 1. ஓகே. 26 12 1 கூட்டினா 13 வருது. ஓகே. அதே மாதிரி இப்ப இங்க வருதான் பார்க்கலாம். 13ல இருந்து 1 × 3 + 1. 1 3 3, 1 கூட்டினா எவ்வளவு வரும், 4 தான் வரும். பட் இங்க எவ்வளவு இருக்கு, 5 இருக்கு. அப்ப இதுதான் எனக்கு என்னது, தவறான எண். எனக்கு எவ்வளவு வரணும், 4 வந்தா சரி. அப்ப 5ங்கிறது எனக்கு என்னது, தவறான எண். ஓகேங்களா. அவ்வளவுதான்.
அப்ப இந்த தொடர் எனக்கு எது தவறான எண்? லாஸ்ட் நம்பர். அப்போ கான்செப்ட் எப்படி கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்ட அந்த 2 இலக்கத்தை பிரிச்சுக்கிட்டு அப்படியே பெருக்குறான். அப்ப 6 பெருக்குனா 54, 1 கூட்டினா 55. 5 25, 1 கூட்டினா 26. 2 யாரும் பெருக்குனா 12, 1 கூட்டினா 13. 1 3 பெருக்குனா 3, 1 கூட்டினா 4 வரும். 5ன்னு வந்தாலும் தவறு. நெக்ஸ்ட், எம் மற்றும் என் என்பன 2 எண்கள் எனில் அவற்றின் எல்சிஎம் எனக்கு என்ன வரும் கேட்கிறான். ஓகேவா? ஸோ அப்ப 2 எண்கள் ஃபார்முலாக்கு என்ன ஃபார்முலா? எம் இன்ட்டு என் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப். ஸோ அவ்வளோதான்ப்பா. 2 எண்கள் பெருக்கல் பலன் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். அப்ப இங்க எம் என்ன நம்பர் எனக்கு தெரியாது. அப்ப எம் என்ன வச்சுக்குவேன். அப்ப எனக்கு என்ன கேட்கறேன்? எல்சிஎம் தான் கேட்கறாங்க. அப்ப எல்சிஎம் அப்படியே வச்சுக்கோம். ஹச்சிசிஎஃப் என்ன ஆகும்? வகுத்தெல்லாம் மாறும். அப்ப எம் இன்ட்டு என் டிவைட் பை ஹச்சிசிஎஃப் ஈக்குவல் டு எல்சிஎம். அப்ப எல்சிஎம் மதிப்பு என்னது? எம்என் டிவைட் பை ஹச்சிசிஎஃப். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 598 மற்றும் 874 இவற்றின் மீப்பெரும் பொது வகையெண் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ மீப்பெரும் பொது என்னது? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதானே. மீப்பேவா கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கஷ்டம் இருக்கு போது? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, 598 874. ஓகே ஓகேவா? இதை பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நீ 2ஆல் டிவைட் பண்ணும். ஏன்னா ரெண்டுமே இரட்டை எண்ணா இருக்கனால 2ஆல் டிவைட் பண்ணும். எவ்வளோ வரும்? 2 9 9. அதே மாதிரிங்க 4 3 7. ஸோ அடுத்து என்னது? ரெண்டுமே ஒற்றை எண்ணா கிடைச்சிருச்சு. இப்போ எப்படி ஆன்சர் பண்றது? ஓகே, ஒற்றை என்ன பண்ணோம்? 3ஆல் அடிக்க முடியுமா? அதை முடியாது. 3ஆல் அடிக்க முடியலன்னா 9ஆல அடிக்க முடியாது. அடுத்து 5ஆல முடியாது. 7 அடிச்சோம்னா 28 மீது 1 19 அடிக்க முடியாது. ஸோ அது 11 அடிச்சா 22 மீது 7 79 அடிக்க முடியாது. அது 13. இதே மாதிரி 13 இந்த நம்பர் அடிக்கலாம், 13 இந்த நம்பர் அடிக்க முடியாது. ஓகேவா? அது 15 அடிப்படாது, 17 போனாலும் உங்களுக்கு இது அடிப்படாது. ஓகே, எந்த நம்பர் அடிப்போம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போய்கிட்டே இருப்பேன். எந்த நம்பர் அடிக்கணும்? 23 வாய்ப்பாடு அடிப்படும். ஓகேவா? இங்க ஓர் 23 23, மீதி எவ்வளோ? 6. 69ல 3 இருக்கு. அதே மாதிரி இங்க ஓர் 23 23, மீதி 20, பின்னாடி ஒரு 7, 207 எத்தனை இருக்கும்? 9 இருக்கும். இப்போ 13 10 என்ன அடிக்க முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் என்னது பார்த்தீங்கன்னா இது 2 மட்டும் பெருக்க வேண்டியது. ஏன்னா நீ தேவை கேட்டனா பண்ணும் வகுத்தியை மட்டும் தான் நீ பெருக்கணும். அப்ப 23 2 பேர்கள் வரும் 46. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இல்ல சார் இந்த மாதிரி வாய்ப்பாடு போட்டு கண்டுபிடிக்க தெரியல, இல்ல இந்த எப்படி சார் கண்டுபிடிக்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 நம்பரும் பாருங்க, 598 874. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் பாருங்க. இப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? டிஃபரன்ஸ் என்னது? பெரிய நம்பர் சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்ப 874 இருந்து 592 கழிச்சா 4 8 போகாது, 14 8 போச்சுன்னா 6. இப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 6 தான் இருக்கும். 6ல 9 போகாது. அப்ப 16 1 போச்சுன்னா 7. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 7 7 5 போச்சுன்னா 2. ஓகே, எவ்வளவு வருது? 276 டிஃபரன்ஸ் வரும். அப்ப இந்த 276 வச்சு ஒவ்வொரு நம்பரும் டிவைட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப 276 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 46. அப்ப 276 பை 46 அடிக்க முடியுதான் பாருங்க. ஸோ அடிபட்டுச்சு அப்படின்னா உனக்கு அது 46 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடிச்சு முடிஞ்சது 46 தான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா? சார் இப்போ இதே மாதிரி பார்த்து 276 46 மட்டும் தான் டிவைட் பண்ணும், வேற எந்த நம்பரும் டிவைட் பண்ணாது. அப்போ ஆன்சர் அது 46. அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிச்சோம்? டிஃபரன்ஸ் பார்க்குறோம், அந்த டிஃபரன்ஸ் வச்சு ஒவ்வொரு நம்பரையும் வகுத்து பார்க்கணும். ஓகே, 276 பை 46 அடிக்க முடியுதா? அடிக்க முடியுது. அப்போ ஆன்சர். அடிக்க முடியல அடுத்த ஆப்ஷன், அது அடிக்க முடியல அடுத்த ஆப்ஷன். ஓகேவா? நீங்க எந்த ஆப்ஷன் எடுத்து அடிக்கிறீங்களோ அது எனக்கு ஆன்சர். அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 16 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் வந்து ரூபாய் 7000, பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டி தொகை ரூபாய் 1680 எனில் ஆண்டு வட்டி சதவீதம் எனக்கு என்னன்னு கேட்கிறான். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வரும்? அப்ப அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7000 ரூபா. வட்டி வந்து எனக்கு எவ்வளோ? 1680 ரூபா. ஓகேங்களா? எத்தனை மாசம்? 16 மாசம். ஓகே, 16 மாசம் எப்படி எழுதுவேன் நான்? 16 பை 12 எழுதுவேன். ஓகே, மாதங்கள் கொடுத்தாலும் கீழே 12 போடணும், நாட்கள் கொடுத்தாலும் கீழே 365 போடணும், மறந்துடக்கூடாது. ஓகே, அப்ப எஸ்ஐ. ஓகே, தனி வட்டினால என்ன ஃபார்முலா? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்ப வட்டி எனக்கு எவ்வளோ? 1680. அசல் எவ்வளோ? 7000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 16 12, கீழே ஆல்ரெடி 100 இருக்கு, இடையில பெருக்கல் இன்ட்டு ஆர். ஓகேவா? ஸோ அப்போ அசல் வந்து 7000, காலம் 16 பை 12, வட்டி வீதம் 6, கீழே ஒரு 100, அசல் வட்டி எனக்கு எவ்வளோ? 1680. படிக்கலாமா? 2 0க்கு 2 0. அடுத்து முன்னாங்க 12, நானாங்க 16. அடுத்து 1 0 0 1 0 0. அடுத்து 1 7
ஈரேலா 14, மீதி 2 28ல 4 28. அடுத்து 1 நாங்க 4 இங்க அடிச்சோம்னா 6 நாங்க 24. அடுத்து 3 ஆரம் இருக்குன்னா 18%. அப்போ வட்டி விகிதம் எனக்கு எவ்வளவு வருது? 18% வரும். ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட் 9.6 into 9.6 into 9.6 minus 5.4 into 5.4 into 5.4 divided by 9.6 into 9.6 plus 9.6 into 5.4 plus 5.4 into 5.4. இதோட மதிப்பு எனக்கு என்ன கேட்கலாம்? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா ரெண்டே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுது? 9.6 5.4. ஓகேவா? ஸோ அப்போ இங்க அப்படியே பாருங்க 9.6 5.4. ஓகேவா? இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ண முடிஞ்சுப்பா. ஓகேவா? நடுவுல கழித்துல இருந்தா கழிச்சு போட, மேல இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும். கழிச்சு போட்டாங்கன்னா கழிச்சு ஆன்சர் பண்ணுங்க, கூட்டி போட்டா கூட்டி ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான். அப்ப 9.6 5.4. ஓகேவா? ரெண்டு என்ன பண்ண போறேன்? மைனஸ் பண்ண போறேன். அப்ப மைனஸ் பண்ண எவ்வளவு வரும்? 6ல 4 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4. அப்ப ஆன்சர் 4.2. ஸோ சிம்பிள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா அங்க மேல கழித்துல இருந்தா கழிங்க, கூட்டுல இருந்தா கூட்டுங்க, முடிஞ்சு. நெக்ஸ்ட் சில பாருங்க, ஒழுங்குபடுத்திய கீழ்காணும் தொடர் உள்ளவற்றை 5 வார்த்தைகள் கொடுத்தாங்க. என்ன பண்ணும்? வரிசைப்படுத்த போறோம். ஓகேவா? சரி, நம்ம லைஃப்ல நடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இதை நீங்க ஈஸியாவே ஆர்டர் படுத்தலாம். எப்படி ஆர்டர் படுத்துவோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிறப்பு. ஸோ பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ ஸ்கூல் காலேஜ்ல படிப்போம். ஓகேவா? 2. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கல்யாணம் முடிப்போம். கல்யாணம் முடிச்சு என்ன பண்ணுவோம்? ஸோ அதுக்கப்புறம் லாஸ்டா இறந்துருவோம். இறந்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னாகும்? இறுதி சடங்கு பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு நம்பர் என்னது? 1. செகண்ட் உள்ளதுக்கு நம்பர் என்னது? 5. மூணாவது நம்பர் என்னது? 4. நாலாவது நம்பர் என்னது? 2. அஞ்சாவது நம்பர் என்னது? 3. ஸோ அப்போ ஆன்சர் 1 5 4 2 3 எங்க இருக்குன்னு பாருங்க. எங்க இருக்கு? ஆப்ஷன் செகண்ட். ஓகே, தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேனா ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு, அடுத்து கல்வி, திருமணம், இறப்பு, இறுதி சடங்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஒரே கன அளவை கொண்ட இரு உருளைகளின் உயரங்களின் விகிதம் எவ்வளவு கொடுத்தா? 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப கன அளவு கொடுத்துட்டு, ஓகே, கன அளவு கொடுத்தீங்கன்னா இது உருளையோட கன அளவு. உருளைனாலும் சரி, கூம்புனாலும் சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஒண்ணுதான். ஓகே, உருளைனாலும் சரி, கூம்புனாலும் சரி. ஓகேவா? நீங்க என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் எவ்வளோ? 2:3. என்ன கேட்குறாங்க? ஆரம் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ உயரம் கொடுத்து ஆரம் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுக்கப்பட்ட விகிதத்தை திருப்பி போட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ 3:2 இது ரெண்டுமே ஸ்கொயர் ரூட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஆன்சர் சொல்றது √3 முடிஞ்சு. ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப உயரம் கொடுத்து ஆரம் கேட்டாங்கன்னா, ஏன்னா ஆரம் ஏ சொல்றோம்னா, ஏன்னா r² அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? இதை திருப்பி போட்டுட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணாதான் ஆரம் கிடைக்கும். ஓகேவா? இப்ப இதே சில கொஸ்டின்ல ஆரம் கொடுத்து உயரம் கேட்கலாம். ஆரம் உயரம். ஓகே, இப்ப இதே கொஸ்டின்ல இப்ப ஆரம் வந்து 2:3 வச்சுக்கோ. ஆரம் 2:3னா எனக்கு உயரம் எவ்வளவு வரும்னு கேட்பாங்க. அப்போ உயரம் எவ்வளவு வரும்னு கேட்டாங்கன்னா அதே கான்செப்ட் தான், திருப்பி போடுங்க. உயரம் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும் அர்த்தம். உயரம் கேட்டா தான் பண்ணும், ஸ்கொயர் பண்ண எனக்கு எவ்வளவு வரும்? 9:4. ஆன்சர் வரும் 9:4 எனக்கு வரும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப என்ன பண்றோம்? அப்ப ஆரம் கேட்டா திருப்பி போட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணணும், உயரம் கேட்டாங்கன்னா திருப்பி போட்டு ஸ்கொயர் பண்ணணும். இது ரெண்டு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். திருப்பி போடுறங்கிறது காமன், திருப்பி போடுறங்கிறது காமன். ஆரம் கேட்டா ஸ்கொயர் ரூட், உயரம் கேட்டாங்கன்னா ஸ்கொயர். இதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஆன்சர் என்னது? இங்க உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கேட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணும்? திருப்பி போட்டு ஸ்கொயர் ரூட் பண்ணோம். எனக்கு எவ்வளவு வருது? √3 ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். நெக்ஸ்ட், ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் முறையே 3:2. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவு விகித முறையே 5:9 எனில் அச்செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க. ஓகேவா? ஸோ அப்ப நீளம் அகலம் எனக்கு எந்த அளவுல இருக்குன்னு பாரு. எதுல இருக்கு? 3:2 என்ற அளவுல இருக்கு. ஓகேவா? எனக்கு வந்து நீளமும் கொடுக்கல, அகலமும் கொடுக்கல. ஓகேவா? எனக்கு அகலம் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்றேன். அப்ப கீழே உள்ள 4 ஆப்ஷன் என்னது? அகலம் தான். ஏதோ ஒன்று ஆன்சர் வரப்போகுது. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ஆப்ஷன் ஏ எடுத்து பாக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு? 6 மீட்டர். அப்ப அகலம் 6 மீட்டர் அப்படின்னா நீளம் எனக்கு எவ்வளவு வரும்?
ஆனா 2 பங்கு தான் 6. அப்போ ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ 3. அப்போ 3 பங்கு எவ்வளோ வரும் 9. அப்ப நீள மதிப்பு 9 வரும், அகல மதிப்பு 6 வரும். இதை வச்சு என்ன பண்ணலாம், இங்க என்ன கொடுத்துறாங்க, சுற்றளவு பரப்பளவு விகிதம் கொடுத்துருக்காங்க. சுற்றளவு பரப்பளவு சுற்றளவு 5, பரப்பளவு 9 வரும். ஓகே, இப்ப சுற்றளவு கண்டுபிடிக்கும். ஓகே, சுற்றளவு என்ன ஃபார்முலா, 2l + p. ஓகேவா, அப்ப 2 ரெண்டுமே கூட்டினா எவ்வளவு வரும் 15, ரெண்டையும் பெருக்கல் வருது 30. ஓகே, அப்ப சுற்றளவு வந்து 30 வருது. ஓகே, இப்ப பரப்பளவு, இப்ப நான் வந்து ஆப்ஷன் எடுத்து தான் போறேன். சப்போஸ் இது வரலன்னா அடுத்த ஆப்ஷன் தான் நான் போவேன். ஓகே, இப்ப பரப்பளவு என்னது l × b. அப்ப l × b என்னது 9 × r எவ்வளவு வருது 54. ஓகேவா, அப்ப சுற்றளவு 30, பரப்பளவு 54. இப்ப இது விகிதம் பாருங்க, 30:54. அடிச்ச எவ்வளவு வரும் 5 30, 9 54, 5:9 வருதா, வருது. கரெக்ட். அப்ப நான் எடுத்த அகல மதிப்பு கரெக்ட், 6 மீட்டருங்கிறதா சரியாவே வருது. நீங்க இவர் எந்த நம்பர் போட்டு பார்த்தாலும் கரெக்டா வராது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ 8 போட்டு பார்ப்போம். ஓகே, 8 போட்டு என்ன வரும், அப்ப 2 பங்கு 8னா 3 பங்கு எவ்வளவு வரும் 12. ஓகே, 12 × 8. ஓகே, பரப்பளவு 96. சுற்றளவு எவ்வளவு வரும், ரெண்டுமே கூட்டி ரெண்டாவது இருக்குமா, கூட்டினா 20, 40. அப்ப 40, 96. அடுத்து 5:9 வருமா, வராது. ஸோ அப்ப ஆன்சர் கிடையாது. ஓகேவா, அப்ப எது எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும், 6 மீட்டர் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அப்ப அகலம் வந்து 6 மீட்டர்ல இருக்கும் போது தான் இந்த இரண்டுமே கண்டிஷன் எனக்கு அப்ளை கரெக்டா வரும். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட், சுருக்குக 8988 வகுத்தல் 8 வகுத்தல் 4. ஓகே, சார் ரெண்டுமே வகுத்தல் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு 8988 வகுத்தல் 8. ஓகேங்களா, இப்ப அடிச்சல் வரும் 4×8, இங்க 4×8 மீதி 1 18ல 2 16 மீதி 2 28ல 3 24 மீதி 4 0 சுத்தா 40 இருக்கு 5. அப்ப 1123.5. அடுத்து என்ன பண்ணும், திரும்ப இதை 4ஆல் வகுக்கணும்ல, அப்ப திரும்ப இது 4ஆல் வகுங்க. ஸோ வகுத்து எனக்கு எவ்வளவு வரும், ஸோ ஃபர்ஸ்ட் 8988 8ஆல் வகுத்து எனக்கு எவ்வளவு வந்துச்சு 1123.5 வந்துச்சு. அப்ப அது என்ன பண்றேன் 4ஆல் டிவைட் பண்றேன். ஓகேவா, நான் ஆர்டர் படி ஒவ்வொன்றா தான் டிவைட் பண்ணிட்டு வரேன். இப்போ டிவைட் பண்ண எவ்வளவு வரும், 1 நாங்க 4, 2 நாங்க 8 மீதி 3 32ல 8. ஸோ அடுத்து மீதி எதுவுமே இல்லை, 3 அடிக்க முடியுமா, முடியாது. அப்ப 0 சேர்த்துக்கோங்க, பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா சேர்த்து 35 எவ்வளவு இருக்கும், 8 நாங்க 32 மீதி எவ்வளோ 3 0 சேர்த்தோம்னா 30 எவ்வளவு இருக்கும் 28 மீதி 2 0 20ல 5. ஸோ இப்போ ஆன்சர் எவ்வளவு வரும் 280.875. ஸோ அவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, என்னடா பாயிண்ட்ஸ் வந்து யோசிக்காதீங்க, ஏன்னா ஆப்ஷன்லுமே பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால நீங்க எப்பயும் போலே டிவைட் பண்ணிட்டே வந்து ஆன்சர் கரெக்டா வரும். நெக்ஸ்ட், a:b = 3:4 மற்றும் b:c = 8:9 எனில் a:c காண்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன விகிதம் கொடுத்தாங்க 3:4 8:9. எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டா a:c தான் கேட்கலாம். ஓகேவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிறகுனா a, அப்ப எவ்வளவு வருது 24. லாஸ்ட் பிறகுனா c எவ்வளவு வருது 36. அப்ப சுருக்கம் எவ்வளவு வரும் 2:3. ஸோ அவ்வளவுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ நேரா பிறகுனா ஏ 24, லாஸ்ட் நேரா பிறகுனா சி 36. இது ரெண்டையும் சுருக்க முடியும். அப்ப 2:3 முடிஞ்சு. சப்போஸ் பி கேட் என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ்ல பெருக்குவோம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ரூபாய் 12,000 கூட்டு வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு 2 மடங்காகிறது. மேலும் 20 ஆண்டுகளுக்கு எவ்வளவு மடங்காக மாறும். ஓகே, ஸோ கவனிங்க, என்னது 2 மடங்கு, எத்தனை ஆண்டுகள்ல 5 ஆண்டுகள்ல, 5 ஆண்டுகள்ல 2 மடங்கா மாறுது. அப்ப 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் கேட்கிறான். 20 ஆண்டுகள் கழித்து எவ்வளவு, அப்ப 20 ஆண்டுகள். ஸோ ரொம்ப சிம்பிள்பா, இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் அடுக்கல எழுத பழகிக்கணும். ஓகேவா, இப்ப 2 எப்படி அடுக்க எழுதா, 2 எழுதலாம், 2 ஓகேவா. அப்ப இந்த 1 தான் எனக்கு என்னது 5. அப்போ ஒரு பங்கு தான் 5னா எத்தனை பங்கு எனக்கு 20 வரும் பார்ப்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா, இங்க என்ன நம்பர் வருதோ அதை அடுக்கல எழுதணும். சப்போஸ் இங்க 4 வந்துச்சுன்னா 2 ஸ்கொயர்னு எழுதுவேன்.
8 வந்துச்சுன்னா 2 அடுக்கு 3 எழுது. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப அதே மாதிரி 2 எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 1 எழுதுவேன். அப்ப 2 அடுக்கு 1 அப்படின்னா இந்த அடுக்கு மட்டும் பாருங்க. இப்ப மேல என்ன இருக்கு 1 அப்ப ஒரு பங்கு தான் 5. ஒரு பங்கு தான் 5. அப்ப எத்தனை பங்கு எனக்கு 20 வரும்? 4 பங்கு 20 வருமா? ஒரு பங்கு 5னா அப்ப 20 என்னது 4 பங்கு. அப்ப அடுக்கு வந்து 4, அடிமனை வந்து என்னது 2. ஓகேவா? அப்ப 2 அடுக்கு 4. அப்ப 2 அடுக்கு 4னா எனக்கு எத்தனை மடங்கு வரும்? 16 மடங்கு. எத்தனை மடங்கு? 16 மடங்கு. ஸோ ரொம்ப சிம்பிள் ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பங்கு 5னா அப்ப எத்தனை பங்கு எனக்கு 20 வரும்? 4 பங்கு தான் 20 வரும். ஏன்னா ஒரு பங்கு 5னா 2 பங்கு 10, 3 பங்கு 5, 4 பங்கு தான் 20. அப்ப 4 வந்து அடுக்குல தான் இருக்கும். அப்ப அடிமானம் 2. அப்ப 2 அடுக்கு 4 எவ்வளோ? 16 மடங்கு. அப்ப 16 மடங்கு உங்களுக்கு மாறும். ஓகே. ஆனா கொஸ்டினை கேட்டாங்க அமௌண்ட் இது எவ்வளவு கேட்கலாம். ஓகேவா? அப்ப இந்த 12ங்கிறது ஒரு மடங்கு. அப்ப மொத்தம் 16 மடங்கு. அப்ப 12,000 இன்ட்டு 16. ஸோ பெருக்கம் எவ்வளவு வரும்? 1,92,000. ஸோ அவ்வளவுதான். ஆன்சர் எவ்வளோ? 1,92,000. ஆன்சர் ஈஸியா நீங்க பண்ணிடலாம். ஓகே. கூட்டு வட்டியில வந்தால் மட்டும் கொடுக்கப்பட்ட மடங்க அடுக்குல எழுதணும். ஸோ அடுக்க வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், ஒரு வேலையின் ஒரு பகுதியை ஏ என்பவர் 10 நாட்களும் பி என்பவர் 15 நாளும் செய்வர். இருவரும் 5 நாட்கள்ல வேலை செஞ்சிருக்காங்க. மீதி வேலையை சி என்பவர் 2 நாட்கள் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி ரூபாய் 5,000 எனில் பி மற்றும் சி இன் தினக்கூலி எனக்கு என்ன கேட்கலாம். ஓகே. கொஸ்டின்ல ஒரே ஒரு மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பாத்தீங்கன்னா இந்த 5,000 வச்சு நம்மளும் ஆன்சர் போட்டு பார்த்தோன்னா எனக்கு கரெக்டா வரவே இல்லை. ஆக்சுவலி என்ன பாத்தீங்கன்னா அது 5,000 ரூபாய் இல்ல, ரூபாய் 1,500 ரூபாய். ஆன்சர் எவ்வளோ? கொஸ்டின் அது 1,500 ரூபாய். ரூபாய் 1,500. ஸோ இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணாதான் ஸோ அவங்க கொடுத்த ஆப்ஷனே ஆன்சரே வருது. ஓகேவா? அதனால என்ன பண்ணலாம்? இந்த 5,000 பதில 1,500 எடுத்து ஆன்சர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ பாருங்க, ஏ என்பவர் என்ன பண்ணாரு? ஒருவேளை 10 நாள் முடிச்சிருவாரு, பி வந்து 5 நாள் முடிச்சிருவாரு. கொஸ்டின் ஏ வந்து 10 நாள் முடிப்பாரு, பி வந்து 5 நாள் முடிப்பாரு. இப்ப அவங்க 2 பேருமே 5 நாள் தானே செய்யறாங்க. ஓகே. அப்ப ஏ என்பவர் செய்த வேலையை பார்ப்போம், பி என்பவர் செய்த வேலையை பார்ப்போம், சி என்பவர் செய்த வேலையை பார்ப்போம். ஓகே. மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்பவர் செய்த வேலை. ஓகேவா? அவர் ஒரு வேலை 10 நாள் செய்வாரா? அப்ப 10 நாள் அப்படின்னா எப்படி போனது? 1/10. எத்தனை நாள் செய்யறாரு? ஒரு 5 நாள் தான் வேலை பார்க்குறாரு. அப்ப 5ஆல பெருக்குங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? 4 5 2 10. அப்ப 1/2. அப்ப ஏ வந்து 1/2 வேலையை தான் பார்க்கிறாரு. ஓகே. அடுத்து பி. பி வந்து 5 நாளா? அப்ப இது என்ன பண்ணலாம்? 1/15. இவர் எத்தனை நாள் வேலை பார்க்கறாரு? 5 நாள் தான் வேலை பார்க்கறாரு. ஓகே. இப்ப இதை அடிச்சாலும் வரும் 1/3. ஓகேங்களா? ஸோ அப்ப ஏ வந்து 1/2 வேலையை தான் பார்க்கறாரு, பி வந்து 1/3 வேலையை தான் பார்க்கறாரு மொத்த வேலையில. ஓகேவா? ஏன்னா ஏ வந்து 10 நாள் வேலை பார்க்கறாரு, பி வந்து 5 நாள் வேலை. 2 பேரும் பார்க்கணும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப ஏ வந்து 10 நாள் முடிக்கணும்னா நல்ல வேகமா வேலை செய்யக்கூடியவர். பி வந்து 5 நாள் முடிக்கணும் கொஞ்சம் லேட்டா வேலை பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யும் போது தனித்தனியா என்ன பண்றேன்? பிரிக்கிறேன். அப்ப அந்த 5 நாள்ல ஏ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அரை பங்கு முடிச்சுவாரு. இந்த பி வந்து 5 நாள் வேலை பார்த்தான்னா 3ல ஒரு பங்கு தான் முடிச்சிருப்பாரு. ஓகேவா? அப்ப சி எவ்வளவு முடிச்சிருப்பாரு? இவங்க செஞ்ச மீதி தான் சி செஞ்சிருப்பாரு. அதாவது மொத்த பங்கு 1 மைனஸ் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஓகே. 1/2 பிளஸ் 1/3. ஓகேவா? அது ரெண்டையுமே கூட்டிட்டு தான் நான் கழிக்க முடியும். ஸோ அப்ப எனக்கு என்ன வரும்? 1 மைனஸ் இங்க என்ன வரும்? 5/6. அப்ப சுருக்கணும்னா 1/6. ஓகேவா? அப்ப ஏ வந்து 1/2, பி வந்து 1/3, சி வந்து என்னது 1/6. இது அப்படியே எழுதிக்கலாம். ஏ இஸ்டு பி இஸ்டு சி. 1/2 இஸ்டு 1/3 இஸ்டு 1/6. ஓகே. எல்லாமே பின்னமா இருக்கு. இது எப்படி முள் நம்பரா மாத்துறது? எல்சிஎம் எடுத்து பெருக்கலாமா? 2 3 6. எல்சிஎம்ல வரும் 6 தான் வரும். ஸோ ஒவ்வொரு நம்முடைய 6ஆல் பெருக்கும். இங்க 6, இங்கே 6, இங்கே 6. ஸோ அப்ப என்ன ஆகும்? 4 2 3 2 6, 4 3 3, 2 3 6, 6 6 கேன்சல். அப்ப 3:2:1. 3:2:1. இப்ப பாருங்க, ஏ வந்து 5 நாள் தான் வேலை பார்த்திருப்பாரு, பி வந்து 5 நாள் தான் வேலை பார்த்திருப்பாரு, சி வந்து 2 நாள் தான் வேலை பார்த்தாரு. ஓகேவா? சி இதுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கும். ஓகே. மொத்தம் ஃபர்ஸ்ட் பிக்கு எவ்வளவு கிடைக்கும் பார்ப்பேன், சிக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? இப்ப பிக்கு மொத்தம் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிக்கு மொத்தம் 2 பங்கு. அப்ப 2 வகுத்தல் மொத்த பங்கு எவ்வளோ? 6. மொத்த தொகை எவ்வளோ? 1,500 ரூபாய். அப்ப அடிச்சாலும் வரும் 4 2 3 2 6. இங்க அடிச்சோம்னா 500 ரூபாய். அப்ப பிக்கு மொத்தம் 500 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா பி மொத்தம் தானே வேலை பார்த்துருக்காரு, 5 நாள் தானே வேலை பார்த்துருக்காரு.
அப்போ 5 நாளைக்கு 500 கிடைக்கும். 5 நாளைக்கு 500 கிடைக்கும்னா அப்ப தினசரி அவளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? தினசரி எவ்வளவு கிடைக்கும்? 100 ரூபாய் தான் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா 5 நாளைக்கு 500 ரூபாய்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாய். அதே மாதிரி சிக்கு சியோட பங்கு எவ்வளோ? 1 வகுத்தல் 6 1500. ஓகே, இதை அடிச்சோம்னா 4 6 ஈராறா 12 மீதி 3 30ல 5 0. இப்போ 250 ரூபா. அப்ப சி எத்தனை வேலை பார்க்குறாரு? 2 நாளைக்கு 250 ரூபா வாங்குறாரு. 2 நாளைக்கு 250 ரூபா. ஒரு நாளைக்கு எவ்வளோ? 125 ரூபா. ஓகேவா? நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்க? பி மற்றும் சியோட தினக்கூலி தானே. பிக்கு தினக்கூலி 100 ரூபாய், சிக்கு தினக்கூலி எவ்வளோ? 125 ரூபாய். அப்ப ரெண்டுமே கூட்டணிக்கு எவ்வளோ வரும்? 225 ரூபாய். ஸோ ஆன்சர் 225, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். என்ன பண்ண போறோம்? 3 பேருக்குமே அவங்க அந்த ஒரு வேலை இருக்குல்ல, அந்த ஒரு வேலையை 3 பேருமே பார்க்குறாங்க. அப்ப அந்த 3 பேரும் பார்க்கல, ஏ வந்து 5 நாள் தான் பார்த்தாரு அப்படின்னா அரை பங்கு முடிச்சிட்டாரு. பி 5 நாள் பார்த்தாருன்னா 1/3 பங்கு தான் முடிச்சாரு. சி 2 நாள் தான் பார்த்தாருன்னா 1/6 பங்கு தான் முடிச்சாரு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி அவங்க அமௌண்ட் பிரித்து கொடுக்க முடியும். பிக்கு மொத்தம் 500 ரூபாய். அப்ப 5 நாளைக்கு 500 ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபாய். சிக்கு வந்து 250 ரூபா. 2 நாளைக்கு 250 ரூபா, ஒரு நாளைக்கு எவ்வளோ? 125 ரூபா. இப்ப பி சி மட்டும் தான் கேட்டாங்க. எவ்வளவு வரும்? 225 ரூபா வரும். நெக்ஸ்ட், x/5 is equal to y/8 எனில் x plus 5 is to y plus 8 காண்கன்னு கேட்கலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள். x ஒரு மதிப்பு 5, y ஒரு மதிப்பு 8. ஸோ அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. அப்போ என்ன ஆகும்? x ஒரு மதிப்பு 5, அப்போ 5 plus 5 is to y ஓட மதிப்பு 8 plus 8. எவ்வளோ வரும்? 10 is to 16. அதை சுருக்கும்னா 5 is to 8. ஸோ அவ்வளோதான். ஆன்சர் அது 5 is to 8. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு. ஆன்சர் அது 5 is to 8 தான். நெக்ஸ்ட், பூமியின் 2250 பாகத்தில் 5 பாகம் சல்பர் உள்ளது எனில் பூமியில் எத்தனை சதவீதம் சல்பர் உள்ளதுன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ சதவீதம் கண்டுபிடி. எதோட சதவீதம்? சல்பரோட சதவீதம். ஓகே, மொத்தம் எனக்கு எவ்வளவு இருக்கு? ஏன்னா சதவீதம் என்ன ஃபார்முலா? மொத்தம் மேல கேட்கப்பட்டது இன்ட்டு 100. ஓகே, அப்ப மொத்தம் எனக்கு எத்தனை பாகம் இருக்கு? 2250 பாகம் இருக்கு. அதுல 5 பாகம் தான் சல்பர் இன்ட்டு 100. ஓகே, சதவீதம் கேட்டா 100. மொத்த மதிப்பு போட்டாச்சு, கேட்கப்பட்டதை போட்டாச்சு, 100ஐயும் போட்டாச்சு. இப்ப அடிக்கலாம். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து அடிச்சோம்னா 4 5 5, இங்க அடிச்சோம்னா 4 5 20, மீதி 2, இங்க ஒரு 25ல 5. அடுத்து 2 10, 9 45. ஆன்சர் வந்து 2/9. அப்ப எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 2/9% தான் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் செகண்ட், 2/9. நெக்ஸ்ட், 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு காண்க. கனசதுரத்தின் கன அளவு என்ன ஃபார்முலா? a3. அப்ப ஏங்கிறது பக்க அளவு தானே. பக்க அளவு கொடுத்தா எவ்வளவு? 5 சென்டிமீட்டரா? அப்ப 5 கியூப் பண்ணு. கியூப் பண்ண எவ்வளவு வரும்? 125. அப்ப கன அளவுனா என்ன பண்ணும்? கன சென்டிமீட்டர்னு போடணும். அப்போ 125 கன சென்டிமீட்டர். என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 166 சென்டிமீட்டர் கணக்கிடப்பட்டது. தகவல்களை சரிபார்க்கும் போது ஒரு மதிப்பு 150 சென்டிமீட்டருக்கு பதிலாக 160 சென்டிமீட்டர் என குறிப்பிடப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது எனில் சரியான சராசரி உயரம் என்ன? ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அவன் கொடுத்த சராசரி ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு உண்மையான மதிப்பு, தவறான மதிப்பு ரெண்டையுமே எழுதுங்க. ஓகே, உண்மை தவறு. உண்மையான மதிப்பு என்னது? 150. நான் எடுத்த மதிப்பு என்னது? 160. உண்மையான மதிப்பு 150, தவறு எடுக்கப்பட்ட மதிப்பு 160. ஓகேவா? இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணிட்டு உண்மையான மதிப்பு பாருங்க. உண்மையான மதிப்பு எப்படி இருக்கு? குறைவா இருக்கு. அப்போ குறைவா இருந்தா மைனஸ் போடுங்க. எவ்வளவு குறைவா இருக்கு? 10 குறைவா இருக்கு. வகுத்தல் எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ? 10. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப சராசரி மதிப்பு போடணும். சராசரி எனக்கு எவ்வளோ? 166 சொல்லிருக்காங்கல்ல, அந்த 166 போட்டுட்டு எவ்வளவு கம்மியா இருக்கு? 10 கம்மியா இருக்கு. அப்ப 10 கழிச்சுட்டு வகுத்தல் எத்தனை பேர் இருக்காங்க? 10. இதை மட்டும் நீங்க 10ஆல் அடிச்சா போதும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. அப்ப 166 ஒண்ணு போச்சா வரும் 165. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா தனியாக எழுதிக்கோங்க. சராசரி சீக்வல் டு, ஓகே, சராசரி பிளஸ் ஆர் மைனஸ் வித்தியாசம்
பை எண்ணிக்கை. ஸோ இதை மட்டும் நல்லா அவசியம் அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். உண்மையான மதிப்பு குறைவாக இருந்தால் குறைக்கணும், அதிகமாக இருந்தால் அதிகமாக்கணும், அவ்வளோதான். குறைவு அப்படின்னா மைனஸ், அதிகம்னா பிளஸ். நெக்ஸ்ட், ஒரு நூற்றாண்டின் கடைசி நாள் எந்த கிழமையாக இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கும்? ஒரு நூற்றாண்டுக்கே நம்ம எத்தனை நூற்றாண்டு தெரியுது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். பாருங்க, நூற்றாண்டு என்ன பண்ணலாம்? நூற்றாண்டு, இது ஒரு நூற்றாண்டு, இது 2 நூற்றாண்டு, 3ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டு. ஓகே, இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? திரும்பி 5ஆம் நூற்றாண்டு போகும்போது 500ங்கிறது நார்மலும் 100 மாதிரியே தான். ஓகேவா? ஒரு நூற்றாண்டு, முதல் நூற்றாண்டுல எவ்வளவு ஆட் டேஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நாள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நூற்றாண்டுல 5 நாள் கிடைக்கும். அடுத்த நூற்றாண்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10. அடுத்த நூற்றாண்டுக்கு 15. அடுத்த நூற்றாண்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 20 பிளஸ் 1. ஏன் சார் 20 பிளஸ் 1 சொல்லணும்னா, நூற்றாண்டுகள் வரும்போது மட்டும் 400 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் இயர் வரும். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் வருடம் வரும். ஸோ அதனால தான் 400ஆம் ஆண்டு மட்டும் லீப் வருஷம். ஓகேவா? 100ங்கிறது லீப் வருஷம் கிடையாது, 200 லீப் வருஷம் கிடையாது, 300 லீப் வருஷம் கிடையாது. 400 என்பது லீப் வருஷம். அதுக்காக என்ன பண்ணியிருப்பேன், நான் 1 கூட்டியிருப்பேன். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் 5, அடுத்த 5 கூட்டினா 10, அடுத்த 5 கூட்டினா 15, அடுத்த 5 கூட்டினா 20. அப்ப இங்க மட்டும் என்ன பண்ண 1 கூட்டிப்பேன். எவ்வளவு வருது? 21. ஓகேவா? ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு நம்பரையும் 7ஆல் டிவைட் பண்ண போறேன். ஏன்னா கிழமையில் 7 இருக்கனால 7ஆல் டிவைட் பண்ணுவோம். 5/7 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப 5. 10 7 அடிச்சோம்னா 1 7 மீதி எவ்வளோ? 3. அடுத்து 5 அடிச்சா மீதி எவ்வளோ? 1. அடுத்து 21 அடிச்சா மீதி 0. ஓகே, அவ்வளோதான். ஓகே, 5 3 1 0. ஓகே, இதுல 0ங்கிறது ஞாயிறு. 0ங்கிறது ஞாயிறு, அதாவது இதுல தான் முடியும் சொல்றது. இதுல தான் முடியும் சொல்றது. அப்படி சொல்லுவோம். 0னா ஞாயிறு, 1னா திங்கள், 2னா செவ்வாய், 3னா புதன், 4னா வியாழன், 5னா வெள்ளி, 6னா சனி. ஓகே, இதுல இது அனைத்தையும் பார்த்தா நூற்றாண்டுல முடியக்கூடியது. ஓகேவா? அப்ப 0 வருதா? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூற்றாண்டு முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூற்றாண்டு முடியலாம். அதே மாதிரி 1 திங்கட்கிழமை எனக்கு முடியலாம். அடுத்து 3 புதன்கிழமை எனக்கு முடியலாம். அடுத்து 5 வெள்ளிக்கிழமை எனக்கு முடியலாம். அப்ப எந்த திசை முடியாது, எந்த நூற்றாண்டு வந்தாலும் செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோ சனிக்கிழமை எனக்கு வராது. செவ்வாய் வியாழன் சனி இந்த 3மே எனக்கு வராது. அப்ப எனக்கு எது ஆன்சர் வரும்? செவ்வாய்க்கிழமை தான் வராது. ஏன்னா திங்கள் புதன் வெள்ளியில வரும். ஓகே, ஞாயிறு திங்கள் புதன் வெள்ளி, செவ்வாய் வியாழன் சனி எனக்கு வராது. அப்ப இந்த செவ்வாய்க்கிழமை பார்த்தோன்னா ஒரு நூற்றாண்டின் கடைசி கிழமையாக இருக்கவே இருக்காது. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். முதல் 100 ஆண்டுகள்ல 5 ஆர்டிஎஸ் தான் இருக்கும். அடுத்து 10 15 20 பிளஸ் 1. ஓகேங்களா? ஏன்னா நான் ஒன்று லீப் வருஷா பாரு 1 கூட்டுறேன். அப்போ ஒவ்வொரு நம்பரும் 7ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 3 1 0 வரும். அப்ப 0னா ஞாயிறு, அப்ப ஞாயிற்றுக்கிழமையில முடியும். 1னா திங்கக்கிழமையில முடியும். 3னா புதன்கிழமையில முடியும். 5னா வெள்ளிக்கிழமை முடியும். அப்ப செவ்வாய் வியாழன் சனி இந்த 3 கிழமையில பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டுமே முடியாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். ஒருவர் 30 கிலோமீட்டர் தூரத்தை மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கிறார் மற்றும் மீதமுள்ள 40 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவருடைய மொத்த பயணத்திற்கான சராசரி வேகம் எனக்கு என்ன கேட்கிறான்? சராசரி வேகம். அப்ப சராசரி வேகம் கேட்டாங்க அப்படின்னா மொத்த தூரம் மொத்த நேரம், மொத்த தூரம் பை மொத்த நேரம். ஓகே, மொத்த தூரம் எனக்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 40 கிலோமீட்டர். ஓகே, மொத்த தூரம் எவ்வளோ? 70 கிலோமீட்டர் வகுத்தல் மொத்தம் நேரம் எனக்கு எவ்வளோ? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண 30 கிலோமீட்டர் தூரத்தை 6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு. ஓகேவா? ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர் போனார்னா மொத்தம் எத்தனை மணி நேரத்தை 30 கிலோமீட்டர் போவாரு? ஒரு மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டர்னா 5 மணி நேரம் ஓட்டினாதான் 30 கிலோமீட்டர் கடக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆகும்? 5 மணி நேரம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 5 மணி நேரம் பிளஸ் ரெண்டாவது அவங்களே சொல்லிட்டாங்க என்ன பண்றாங்க 5 மணி நேரம் தான் கடப்பான்னு சொல்லிட்டு அப்ப திரும்ப ஒரு 5. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 மணி நேரம்,
செகண்ட் ஒரு 5 மணி நேரம், மொத்தம் எவ்வளோ 10. ஓகே, அப்போ 70/10. ஸோ அடுத்து எனக்கு என்ன வரும் 7 கிலோமீட்டர் பர் மணி. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். அது ஆப்ஷன் செகண்ட் 7 கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ கண்டினியூஸாக கொடுத்துட்டு தான் இருப்போம், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ இங்கே 2 நாளாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம வந்து வீடியோ போடவே முடியல. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஸோ 2024 நடந்த கொஸ்டின் பேப்பர் வந்து போடுங்க சார் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக போட தான் போகிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக குரூப் 1 நடந்துச்சு. ஸோ நம்ம நீங்கள் போட நினச்சோம், பட் நம்ம போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ணேன்னா இந்த வருஷம் நடந்த கொஸ்டின்ஸ் குரூப் 1 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்கக்கூடிய கொஸ்டின் 2 இருக்குது. குரூப் 1BC அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் இன்னும் 2-3 தேர்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்வு கிட்ட கொஸ்டின் வரப்போ. ஓகேவா? ஸோ 10 தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பரையும் நல்லா அலசி அனலைஸ் பண்ணி டாபிக் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வருஷம் எந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஸோ அதையும் பேஸ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம அடிக்காத யாருமே தடுக்கவே முடியும். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அனலைஸ் பண்ணல, கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிங்கன்னா இது மட்டும் தெரிஞ்சாலே போது நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம்.